வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்க போகிறது ஆல்ஃபபெட் சீரிஸ். ஓகேங்களா? என்ன சம் படிக்கிறேன்னு பாருங்கள். சம் மேலே இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் தி 10th letter to the left of the 21st letter from the left. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். அது எப்படி மென்ஷன் பண்ணிக்க பாருங்கள். 10th letter to the left and 21st letter from the left. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குது கான்செப்ட் பாருங்கள். ரெண்டுமே லெஃப்டாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணுங்கள். 21 மைனஸ் 10 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 11 வருமா? அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் A to Zல ஆல்ஃபபெட் எழுதி அதில் பிளேசிங் வேல்யூ கண்டுபிடிங்க. A வந்து 1னா, B 2னா, C 3. அது மாதிரி வந்து 11th பிளேஸில் ஆல்ஃபபெட்டில் என்ன லெட்டர் இருக்கும்? K இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B, K தான் வந்து இதோட ஆன்சர். ஆப்ஷன் B. ஓகேங்களா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே லெஃப்டாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக நீங்கள் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் ஆல்ஃபபெட் இருக்குது பாருங்கள். ஆல்ஃபபெட்டோட எந்த பிளேசிங் வேல்யூன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சிம்பிள். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம் கொடுத்துருப்பேன் இதே மெத்தட். ஆனால் அதில் வந்து ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த மெத்தட் நான் என்ன சொல்லியிருப்பேன், இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். ஆட் பண்ணி டோட்டல் ஆல்ஃபபெட் வேல்யூ இருக்குது பாருங்கள் 26, அதில் மைனஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அது என்ன கான்செப்ட்னா ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே லெஃப்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இந்த நம்பர்லேருந்து நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட ஆல்ஃபபெட் பிளேசிங் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. சிம்பிள். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கோசம் கொடுத்துருக்குங்க. 7th letter to the left of the 22nd letter from the left. இதில் ரெண்டுமே லெஃப்ட் வருது. ஸோ இதே மெத்தடில் ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.